ஹே காய்ஸ், வெல்கம் டு Body&Soul தமிழ். இந்த வீடியோவில் நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருமே தன்னோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம நல்ல நிலைக்கு முன்னேறி வரணும்னு நினைப்போம். பலர் பல குறிக்கோளோட தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்ருப்பாங்க. ஒருத்தர் வாழ்க்கையில் ஏற்படுற முன்னேற்றம் அவங்க தன்னோட வாழ்க்கையை ஒரு நல்ல குறிக்கோளோட அர்த்தத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்கன்றதை குறிக்கும். பட் எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு குறிக்கோள் இருந்தாலும் பலரால் அவங்க நினச்ச மாதிரி முன்னேற முடியாமல் போகுது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது தெரிஞ்சுட்டு தேவையான முயற்சிகளை எடுத்தாலே நம்மளால் முன்னேற முடியும். நம்மளோட சுய முன்னேற்றத்துக்கு தேவையான முக்கியமான 4 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, உங்களோட சிந்தனை பெருசாக இருக்கணும். ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அளவுக்கு மீறி நம்ம ஆசைப்பட்டுட்டா இப்போ இருக்கிறது கூட போயிருமோ அப்படின்ற பயம்தான் சிக்கலாக இருக்குது. அத்தனைக்கும் ஆசைப்படு, ஆசையே துன்பத்திற்கு காரணம். இந்த மாதிரி 2 பழமொழி இருக்குது. ஒன்று என்ன சொல்லுது, எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு சொல்லுது. இன்னொன்று ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி பயமுறுத்துது. இந்த பயத்தால் தான் நல்ல திறமையும் கடின உழைப்பு இப்படி எல்லாமே நம்மக்கிட்ட இருந்தாலுமே நம்ம ஒரு பெரிய உயரத்தை அடையாமல் ஒரு கூட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறோம். அதிகமாக ஆசைப்படுற ஒரு சிலரோ தங்களோட பலம் என்னன்னு தெரியாமல் பெருசாக யோசித்து இருந்ததை இழந்த சம்பவமும் இருக்குது. ஸோ ஒருத்தர் எந்த அளவுக்கு பெருசாக சிந்திக்கலாம் அப்படிங்கிற வரையறையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். யார் ஒருத்தர் ஓய்வே இல்லாமல் வேலையில் ஈடுபடுறாரோ அவர் தான் நல்லபடியாக அந்த தொழிலை செய்ய முடியும். அப்படி செய்யலைன்னா அவர் வெற்றி அடைய முடியாது இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான சிறிய தொழில் செய்யக்கூடிய முதலாளிகள் எண்ணம் இப்படி தான் இருக்குது. அதுக்காக தான் வியாபாரமே நடக்கலைன்னா கூட கடையில் எதையாவது செஞ்சிட்டே இருக்கக்கூடியவங்கள நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு தச்சர் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு தச்சு தொழிலில் மிக சிறந்த அனுபவம் இருக்குது. அது மாதிரி அவர் மேலே வாடிக்கையாளர்களுக்கும் ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. நல்ல வாடிக்கையாளர்களும் அவருக்கு இருக்காங்க. இந்த நல்ல பேரை காப்பாற்றிக்க அவர் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் அயராது உழைச்சிட்ருக்காரு. அவர் இன்னும் கூடுதலான நபரை வேலைக்கு வச்சா அவர் இவ்வளவு நேரம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. மேலும் கூடுதலான ஆர்டரும் அவருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சொன்ன நேரத்துக்கு முன்னாலேயே ஆர்டரை முடிச்சு கொடுக்கவும் முடியும். பல வருஷமாக வேலை பார்த்துட்டு வந்தாலும் கூட அவர் கூடுதலாக 2 ஆளை வேலைக்கு வச்சிக்க யோசிக்கவே இல்லை. காரணம் என்னென்னா, வேலை பார்க்க தான் நம்ம இருக்குமே, அப்புறம் இதுக்கு இன்னும் 2 பேரை வேலைக்கு வச்சு அவங்களுக்கு வேற சம்பளம் கொடுக்கணும், அவங்க சரியாக வேலை செய்யலைன்னா பிரச்சனை வேற வந்துடும். இப்படி பல சந்தேகத்தால் அவரால் ஒரு நிலைக்கு மேலே உயரவே முடியல. ஆனால் அவருடைய தொழில் எப்பயும் போல் பிரச்சனை இல்லாமல் தான் நார்மலாக போயிட்டுருக்கு. பட் அவரால் அதை தாண்டி முன்னேற முடியல. அவரோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, நம்ம வேலைக்கு ஆள் வச்சுட்டா அவங்க நம்ம தொழிலை நல்லா பார்த்துப்பாங்க, நமக்கு நல்லா லாபமும் கிடைக்கும், நம்ம இதில் முன்னேறவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, 2 வருஷத்துக்கு மட்டும் வேலைக்கு ஆள் வைக்கிறேன், இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அவங்க வேலையை விட்டு தூக்கிடுவேன், நானே தான் எல்லா வேலையும் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல திறமையான 2 தச்சரை இவருக்கு கீழே வேலை பார்க்கறதுக்காக தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்கக்கிட்ட இவரோட திட்டம் குறித்து எல்லாமே சொல்கிறாரு. இந்த 2 வருஷம் நீங்கள் சரியாக வேலை செஞ்சால் நீங்கள் என்கிட்டயே வேலை செய்யலாம், என்னோட வருமானம் அதிகமாகும் போது உங்களோட சம்பளத்தையும் நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அவங்க 2 பேரும் இவருக்கு கீழே வேலை பார்க்க தொடங்குறாங்க. இவர் டெய்லி 2-3 மணி நேரம் கடையில் இருந்து வேலை சரியாக நடக்குதாங்கிறத பார்க்குறாரு. அதே போல் வாடிக்கையாளர்கிட்ட ஒப்படைக்கும் போதும் தானே நேரடியாக இருந்து பொருள் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாரு. மீதம் இருக்கும் நேரத்தில் பல இடங்களுக்கு போய் புதிய புதிய ஆர்டரை கொண்டு வராரு. இதனால அவரோட தொழில் நல்ல முறையில் முன்னேற்றம் அடைஞ்சிச்சு. 1 வருஷம் முடியறதுக்கு முன்னாலேயே இன்னும் கூடுதலாக 2 பேரையும் வேலைக்கு வச்சிட்டாரு. தொழில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு லாபமும் அதிகமாச்சு. வாக்குறுதி கொடுத்த மாதிரியே வேலை செய்கிறவங்களோட சம்பளத்தையும் இவர் உயர்த்தினார். தானே முழு நேரமும் உழைச்சி ஈட்டிய வருமானத்தை விட வேலையாட்களை வச்சு வேலை செஞ்சனால வந்த வருமானம் அதிகமாகவே இருந்துச்சு. இவர் முதல்ல இருந்த மாதிரி நான் மற்றவங்களை நம்ப மாட்டேன், நானே முழு நேரமும் வேலை பார்ப்பேன், அப்படி இருந்தால் தான் எனக்கு மன நிறைவு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சிறு முதலாளியாக தான் அவங்களால இருந்திருக்க முடியும். ஆனால் நீங்கள் பில்கேட்ஸ் மாதிரி மிகப்பெரிய தொழிலதிபராக மாறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்கள நம்பி தான் ஆகணும். வேலை செய்யக்கூடிய நபராக அல்லாமல் மேலாண்மை செய்யக்கூடிய நபராக நீங்கள் மாறணும். 2மே உங்களோட மனசில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும்னா பெருசாக சிந்திக்கணும். நம்பர் 2, மாற்றத்துக்கு எப்பயுமே தயாராக இருக்கணும்.
ஒரு சீஸ் கடையில் ஏபிசிடின்னு 4 குட்டி எலிகள் இருக்கு. இது அந்த கடையில் உள்ள சீஸை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கு. இந்த 4 எலிகளில் ஏ மற்றும் பி ரொம்பவே புத்திசாலியாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது. சி மற்றும் டி ரொம்ப சோம்பேறியான எலிகள். இந்த கடையில் நம்ம இருந்தாலே போதும், நமக்கு எப்பயுமே சீஸ் கிடைக்கும்னு சி மற்றும் டி நம்பிட்டுருக்கு. ஆனால் ஏயும் பியும் சீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உத்து கவனிச்சுட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீஸ் கடையில் சீஸ் கிடைக்கிறது குறைஞ்சிட்டே வருது. இதனால ஏ மற்றும் பி அந்த சீஸ் கடையை விட்டுட்டு வேற கடையை தேடி போகுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சீஸ் கடையை கண்டுபிடிச்சி அங்கேயே இருக்கு. இந்த சி மற்றும் டியான சோம்பேறி எலிகள் எந்த கவலையும் இல்லாமல் இருந்த இடத்துலையே சீஸ் சாப்பிட்டுட்டு இருக்கு. அங்கே சீஸு கொஞ்சம் கொஞ்சமாக காலியானதை பற்றி கூட அவங்களுக்கு தாமதமாக தான் தெரியுது. ஒரு நேரத்தில் சுத்தமாக சீஸே கிடைக்காம போயிடுது. அப்போ கூட சியும் டியும் அதே கடையில் தான் சீஸ் கிடைக்குமான்னு டெய்லி பார்த்துட்டே இருக்கு. ஒரு நிலையில் இங்கே சீஸே கிடைக்காது அப்படின்னு டி அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணுது. ஆனால் சி என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வயசாச்சு, இனிமேல் புது இடம் புது கடையை தேடி போக முடியாது, நமக்கு கொஞ்ச நாளில் இங்கேயே சீஸ் கிடைக்கும், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. வேற வழி இல்லாமல் சியை விட்டுட்டு டி மட்டும் அந்த கடையை விட்டுட்டு வேற கடைக்கு போயிடுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளை சுற்றி நடக்கிறத எப்பயுமே நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கணும். மாறுதலுக்கு எப்பயுமே நம்ம தயாராக இருக்கணும். நீங்கள் மாற்றத்தை ஏற்றுக்கலைன்னா உங்களால் முன்னேற முடியாது. ஸோ மாறுதல்களை சந்தோஷமாக அனுபவிங்க. புது அனுபவம் மற்றும் சவாலுக்கு தயங்காதீங்க. நம்பர் 3, நீங்கள் செய்கிற தவறுகளை நீங்கள் ஒத்துக்கணும். நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், என் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட முன்னேற்றமே வர மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் புலம்புவாங்க. யோகா பண்ணுறேன், மூச்சு பயிற்சி பண்ணுறேன், சுய முன்னேற்ற புத்தகங்களை படிக்கிறேன், பல வெற்றியாளர்களோட வாழ்க்கை வரலாறை படிக்கிறேன், சுய முன்னேற்ற பயிற்சியெலாம் கூட கலந்துக்கிறேன், ஆனால் என்னோட வாழ்க்கையில் முன்னேற்றமே வரமாட்டேதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் செய்கிறவங்க ஒரே ஒரு விஷயத்தை செய்கிறதில்ல. தன்னோட வாழ்க்கையில் செய்கிற தவறுகள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அதை ஒப்புக்கொள்றதில்ல. தவறுகளை நம்ம ஒப்புக்கொள்ளும் போது கூட அவசரமாக மேலோட்டமாக ஒப்புக்கொண்டு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற தோரணையில் அதை ஈஸியாக விட்டுறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் நிகழணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். கொஞ்சம் கூட தயவு தாட்சண்யம் இல்லாமல், இது என்னோட தவறு தான், இந்த தவறுக்கு நான் தான் காரணம், இந்த தவறுக்கான முழு பொறுப்பும் என்னோட தான் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச பல மகான்களை கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தங்களோட தவறுகளை தயக்கமே இல்லாமல் சமாதானம் பண்ணாமல் தான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருப்பாங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை, ஆமாங்க இது என்னோட தவறு தான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்றது தான். அதிரடி மாற்றம் அப்போ தான் உங்கள் லைஃப்பில் வரும். உங்ககிட்டயே நீங்கள் உங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுக்கிறதுனால தான் உங்களோட முன்னேற்றம் தடைப்படுது. உதாரணமாக ராமாயணத்தில் சீதா பிராட்டியை ராவணன் தூக்கிட்டு போன செய்தியை கேட்டு ஜடாயு மூலமாக ராமனும் லட்சுமணனும் தெரிஞ்சுப்பாங்க. அந்த செய்தியை கேட்டதும் ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் அப்படி ஒரு கோபம் வரும். கோதண்டம் கொண்டு மூதண்டம் அழிப்பேன் அப்படின்னு ராமர் அவரோட வில்ல வளைப்பாரு. அதுக்கு ஜடாயு என்ன சொல்வார்னா, கொம்பிழை மானின் பின் போய் குலப்பழி கூட்டி கொண்டீர், உம்பிழை என்பதல்லால் உலகம் செய் பிழையும் உண்டோ அப்படின்னு சொல்லி வில்லால கொல்ல நினைத்தவரை சொல்லால கொல்றாரு ஜடாயு. அதாவது முட்டாள்தனமாக நடந்துட்டது நீங்கள் தான். காட்டில் ஒரு பெண்ணை தனியாக விட்டுட்டு மான் பின்னால் போகிற செயல் அறிவான செயலா? பிழை செஞ்சவங்க நீங்கள். இப்போ இந்த உலகத்தையே அழிப்பேன்னு வில்ல எடுக்கிறீங்க, இது சரியா அப்படின்னு ஜடாயு சொல்கிறாரு. ராமரும் லட்சுமணரும் தங்களோட தவறை உணர்ந்து வில்ல கீழே போட்டு திருத்திக்கிறாங்க. எல்லாருமே தங்களோட தோல்விக்கு இந்த உலகத்தையும் கடவுளையும் தான் குறை சொல்லிட்டு இருக்கோம். நம்மளோட தவறு என்னன்னு நம்ம உணர்ந்தாதான் நமக்கு புரிய வரும். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கான உலகத்தை அவங்க தான் கட்டமைக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலையும் மற்றவங்க எப்படி நடந்திருக்கலாம், மற்றவங்க என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்றத பட்டியல் போடுற நம்ம எப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதே இல்லை. தன்னோட பிழையை உணர்றது தான் முன்னேற்றத்துக்கான தலையான விதி. இன்னொரு குட்டி கதையை கூட பார்க்கலாம். ஒரு அரசர் தன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு சிறை கைதிகளை சந்தித்து உணவளிக்கிறாரு.
ஒரு கைதி சொல்கிறான், ஐயா நான் நல்லவன், திருடவே இல்லை, காவலர்கள் என்னை கைது செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறான். இன்னொரு கைதி சொல்கிறான், என்னை கொலை குற்றம் சாட்டி உள்ளே வச்சுருக்காங்க, நான் எறும்புக்கு கூட தீங்கு செய்யாதவன்னு சொல்கிறான். இன்னொருத்தன், என் முகத்தை பார்த்தா திருடுற மாதிரியா தெரியுது, நான் மகா உத்தமன் அப்படின்னு நல்லவன் மாதிரி தன்னோட முகத்தை காட்டிக்கிறான். ஆனால் ஒரே ஒருத்தன் சொல்கிறான், அரசரே நானும் இவங்கள மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் கொஞ்ச நாட்களாக நல்லா யோசித்தேன், நான் வாழ்க்கையில் தவறுகள் செஞ்ச அயோக்கியன், என்னை நீங்கள் கைது பண்ணினது சரிதான் அப்படின்னு சொல்கிறான். அரசர் மந்திரியை அழைச்சி இந்த அயோக்கியனை உடனே வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற கைதிகள்லாம் எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, இந்த மோசமானவன் இங்கே இருந்தால் மற்ற நல்லவங்களையும் கெடுத்துருவான், இனி ஒரு நிமிஷம் கூட இவன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு உத்தரவிடுறாரு. இதுதான் தலைகீழ் மாற்றங்கிறது. நாம் நம்மளோட தவறுகளையும் பிழைகளையும் சமாளித்து சமாதானம் சொல்கிறத விட்டுட்டு அதை ஒப்புக்கொள்கிறப்ப அந்த கணத்திலேயே பிரபஞ்சம் நம்ம சிக்கலில் இருந்தே விடுவிக்குது. இது புரிஞ்சாலே நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் சாத்தியம்தான். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காணின்னு வள்ளுவரே சொல்கிறாரு. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒருவரோட தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு நம்ம அந்த தவறுகளை சுட்டி காட்டினா சுட்டி காட்டியவர் மேலேயே குற்றம் குறைய கண்டுபிடிச்சி கதை சொல்லி அவதூறு பரப்ப தயாராகிடுவாங்க. ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடே இதுதான். அஞ்ஞானி அடுத்தவர் பிழைகளை பட்டியல் போடுறான், ஞானியும் தன்னோட குறைகளை பட்டியல் போடுறான். ஸோ நம்மளோட தவறு என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம ஒத்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறத யாராலையும் தடுக்க முடியாது. நம்பர் 4, நம்மளோட நேரத்தை சரியாக கையாளுறது. உங்களோட நேரத்தை நீங்கள் சரியாக கையாளலைன்னா நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் உங்களால் முன்னேற முடியாது. இந்த உலகத்தில் மனுஷனுக்கு இறைவன் கொடுத்த எல்லா விஷயத்துலேயும் விலை மதிக்க முடியாதது நேரம் தான். ஸோ அப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத பொருளை நம்ம சரியாக பயனுள்ளதாக பயன்படுத்தணும் இல்லையா? எல்லாருக்குமே தங்களோட வாழ்க்கையில் 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. அதை சரியாக பயன்படுத்துகிறவங்க வெற்றி பெறுறாங்க, முன்னேற்றம் அடைகிறாங்க. பட் அதை பயன்படுத்த தெரியாதவங்க நேரம் இல்லைன்னு சொல்லி தங்களை தாங்களே வருத்திக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இருக்கிற நேரத்தை நல்ல முறையில் திட்டம் போட்டு தேவைக்கு ஏற்றபடி நேரம் நம்மளை நிர்வகிக்காமல் நேரத்தை நம்ம நிர்வகிச்சா நம்மளும் வெற்றியாளராக மாற முடியும், நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறவும் முடியும். மனுஷங்களோட செயல்பாடை பொறுத்து தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நேரம் எப்படி முக்கியத்துவம் பெறுதுங்கிறது இருக்குது. புறந்தள்ளப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட சில நபர்கள் தங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற நோக்கத்தோட பயணிக்கும் போது அவங்களோட முதல் திட்டமே நேரத்தை சரியாக கையாளுறதா தான் இருக்கும். அதுதான் அவங்களோட வெற்றியை உறுதி செய்யுது. அந்த வகையில் ஆப்ரஹாம் லிங்கனை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். அமெரிக்காவில் அதிபராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியோட மகன். அவர் படிக்க போகும் இடமோ இருள் சூழ்ந்த காட்டு பகுதியாம். அவருடைய நேர ஓட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு சமூக பணியில் இறங்கும் போது ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வயது 19. அவர் அமெரிக்க மக்களோட முன்னேற்றத்திற்காக உழைக்கணும்னு நினச்சாரு. அதனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுருந்த பணத்தை வச்சு முதல்ல ஒரு வாட்ச் வாங்குறாரு. எப்பயுமே அந்த வாட்ச் அவரோட கையில் தான் இருக்கும். காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன செய்யணும், எந்தெந்த வேலைகளை அவசரமாக செய்யணும், எதையெல்லாம் தாமதமாக செய்யணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுப்பாராம். ஒவ்வொரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் அதை டிக் பண்ணுவாராம். முடியாத வேலை என்னங்கிறத வரிசைப்படுத்தி அதில் எதை நம்ம டக்குன்னு முடிக்கணும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுப்பாராம். அதை முடிக்கிறதுக்கான வேலையில் தீவிரமாக இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் நாளிதழ் வாசிக்கிறது, புத்தகம் வாசிக்கிறது, கட்டுரைகள் எழுதுறது, மக்களுக்கு உதவி செய்கிறது போன்றவற்றுக்கான நேரத்தையும் அவர் தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாரு. அந்தந்த விஷயங்களை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதை டிக் பண்ணிடுவார். இப்படி ஒரு நாளில் அவர் என்னென்ன செய்யணுங்கிற வேலைகளை திட்டமிட்டு அதுக்கான நேரத்தை இவ்வளவு தான் அப்படிங்கிறத முடிவு செஞ்சு வச்சுப்பாராம். இதனால் அவர் செய்யக்கூடிய வேலையை அவரால் சிறப்பாக செய்ய முடிஞ்சுது. அதுக்கு அதிகமாக உதவுனது அவரோட கை கடிகாரம். எப்பயுமே நேரம் என்னன்னு பார்த்தபடி தான் இருப்பாராம். இது ஆப்ரஹாம் லிங்கனுடைய நேர நிர்வாகம். இன்னொரு அறிஞர் அவருடைய வீட்டு வாசலில் ஒரு வாசகம் எழுதி வச்சிருப்பாராம். அதில் வீட்டுக்கு வர்றவங்க வந்த வேலை முடிஞ்சதும் போகாட்டினா என்னோட வேலையில் பங்கெடுத்துக்கணும்னு எழுதி வச்சிருப்பாராம். இதுலேருந்து என்ன நமக்கு புரிய வருதுன்னா, நம்ம ஒருத்தரை சந்திக்க போயிட்டு நம்மளோட வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு திரும்பலைன்னா அவரோட வேலைகளுக்கு நம்ம இடையூறாக இருக்கிறோம் அப்படின்றது தான். இது சில பேர் ஓப்பனாக சொல்லிடுவாங்க, சில பேர் சொல்ல தயக்கப்படுவாங்க.
அதாவது நம்ம சந்திக்கக்கூடிய எந்த ஒரு நபர்கிட்டையும் நம்மளோட வேலை முடிஞ்சதும் கிளம்பிடணும். அவரோட பொன்னான நேரத்தை நம்ம வீணடிக்கக்கூடாது. அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை அந்தந்த நேரத்திலேயே குழப்பம் இல்லாமல் உங்களால் செய்ய முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் நேரத்தை சரியாக நிர்வகிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். வழக்கம் போல் நேரம் போன போக்கில் மணியை பார்க்காம ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு போகிறோமே, அல்லது எல்லா வேலையும் தலையில் தூக்கி வச்சுட்டு நேரம் இல்லைன்னு திணறோம்னா நம்ம நேரத்தை சரியாக நிர்வகிக்கல அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள், ஒரு வாரம், மாதம்னு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதுங்க. அதில் எதெல்லாம் முதன்மையாக ஃபஸ்ட்டு செய்யணும், எதெல்லாம் லாஸ்ட்டாக செய்யணும் அப்படிங்கிறத திட்டம் தீட்டிக்கோங்க. ஒவ்வொரு வேலை முடிஞ்சதும் டிக் பண்ணிகிட்டே வாங்க. முடியாத வேலை எது அப்படின்றத எழுதி வச்சுட்டு அதை காரணத்தோடு ஆராயுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது உங்களால் நேரத்தை சரியாக கையாள முடியும். உங்களோட சுய முன்னேற்றத்துக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Body&Soul தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.